டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இறையருளும் குருவருளின் துணையோடு நாம் திருமந்திரத்தை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இதுவரைக்கும் பல்வேறு தலைப்புகளில் அதிகாரங்களில் இருக்கிற பாடல்களை சிந்தித்தோம். இப்பொழுது குரு மட வரலாறு என்கிற அதிகாரத்தில் இருக்கிற ஒரு பாடலை சிந்திக்கிறோம். 2 பாடல் தான் இருக்குது. இந்த பாடலை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு காரணம், இதுக்கு முன்பே திருமூலர் தன் வரலாறை சொன்னார், அவருடைய குரு பரம்பரையை சொன்னார், சிவருமானுடைய கைலாய பரம்பரை சொன்னார், முதல் வந்த சீடர்களை சொன்னார், அதற்கு பிறகு தன்னோடு படித்த வேகரபாதர் பதஞ்சலியெல்லாம் சொன்னார், தன்னுடைய மாணாக்கன் அவனுக்கு விழித்து சொன்னார், நான் ஏன் இங்கே பிறந்து வந்தேன், யான் பெற்ற இன்பம் பெருக வையகம், இதெல்லாம் சொன்ன திருமூலர் இந்த பாட்டில் தனக்கு கீழே இருக்கிற சீடர்களை பற்றி சொல்கிறார். தனக்கு கீழே சீடர்கள் 7 பேரை சொல்லி, அதனால் இந்த சீடர்கள் தான் எனக்கு பின்னாடி இருந்து அப்படின்னா என்னென்னா, இந்த சீடர்கள் பாட்டுலாம் திருமூலருடைய வழித்தோன்றர்கள், திருமூலர் கருத்து தான் அவங்களும் சொல்லியிருக்காங்கன்னு இப்போ நம்ம புரிஞ்சுக்கிறோம். இல்லைன்னா நம்ம என்ன இப்போ காலாங்கிநாதர் ஒரு சித்தர் தான், அவர் வேறோ பல நினச்சிட்ருப்போம், போகர் அவர் வேறையோ நாம் நினச்சிட்ருப்போம். ஆனால் இந்த பாட்டில் இவங்கெல்லாம் என்னுடைய சீடர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம், எங்கள் பரம்பரையாக கைலாய பரம்பரையில் வந்த சிவருமான அந்த 12 தத்துவங்களையெல்லாம் உள்ளடக்கி 9 ஆகமங்களுடைய தத்துவத்தை தான் நான் 9 தந்திரமாக சொல்லியிருந்தேன். அதைத்தான் என்னுடைய சீடர்களும் சொல்லுவாங்க. இப்போ நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கிது. ஓஹோ, இப்போ இவங்க இந்த சொல்லப்படுகிற 7 பேரும் யார்? திருமூலர் மரபு சீடர்கள். அவர் பாட்டில் சொல்கிறார், கலந்தருள் காலாங்கர், தம்பால் அகோரர், நலந்தரு மாளிகை தேவர், நாதாந்தர், புலம்கொள் பரமானந்தர், போக தேவர், நிலந்திகள் மூலர், நிராமயத்தோரே. அவர் என்ன சொல்கிறார், இந்த சிவானந்தத்தில் திளைத்திருக்கிறவர்கள் 7 பிறப்பற்றவர்கள், என்னோடு இருந்தவர்கள், எனக்கு பின் வந்தவர்கள். இந்த 7 பேர் யாராருன்னா, காலாங்கர், அநேகமாக காலாங்கிநாதராக இருக்கலாம். ஏன்னா இவர் வெறுமனே காலாங்கர் சொல்கிறாரு, எல்லா உரையாசிரியரும் காலாங்கர் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க அதுக்கு மேலே தப்பாக சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஒருவேளை காலாங்கிநாதராக இருக்கலாம். காலாங்கர் சிவானந்தர் திளைத்திருக்கிறவர். அகோரர், அகோரின்னு ஒரு மரபு இருக்குது வட இந்தியாவில். நாத்பரம்பரைன்னு ஒன்று இருக்குது. நவநாத சித்தர்கள்னு ஒரு மரபு இருக்குது. பாபா குரூப்புன்னு ஒன்று இருக்குது. பாபா குரூப் தெரிஞ்சுக்குங்க. இப்படி வட இந்தியாவில் நிறைய இந்த சித்தர் மரபு பல்வேறு பெயர்களில் இருக்குது. இங்கே தமிழ்நாட்டில் திருமூலரோடு ஒட்டியவராக காலாங்கிநாதர், அகோரர், நன்மையை செய்கின்ற மாளிகை தேவர், நாதாந்தர், நாதாந்த சித்தர்னு ஒரு தனி மரபு இருக்குது. அறிவுமயமான பரமானந்தர், இதெல்லாம் அவர் சொல்கிறது. அறிவுமயமான புலம்கொள் பரமானந்தர்னா அறிவுமயமான பரமானந்தர், போகதேவர். போகர் தான் அதிகமான பாட்டு நமக்கு கிடைக்கிது. 7000 போகர் 7000னு ஒரு பெரிய நூலே, நல்ல வேலை அதெல்லாம் கிடச்சி அச்சு போட்டு இப்போ நமக்கு கிடைக்கிது. போகர் 7000. போகதேவர் உலகில் விளங்கி இன்றைக்கி சிறப்பாக இருக்கக்கூட திருமூல தேவர். இவர்களெல்லாம் 7 பேரும் பிறப்பு இறப்பு அற்றவர்கள், மரணமில்லா பெருவாழ்வை பெற்றவர்கள் அப்படிங்கிறாங்க. பல பாடல்களில் தன்னிலை விளக்கமாக கூட இந்த பாடல் வருகிறது. சில பாடல்களில் மாணவர்களை சொல்கிறார், சில பாடல்களில் தனக்கு முன்னிருந்தவர்களை சொல்கிறார். அது என்ன தெரியுது, திருமூலர் தான் முதல்ல என்ன பதிவு செய்கிறார்னா, தமிழ் இலக்கிய வரலாற்றில் இந்த குரு பரம்பரையை, குரு சீடன் மரபை திருமூலர் தான் பதிவு செய்கிறார். ரொம்ப தெளிவாக பதிவு செய்திருக்கிறார். எனக்கு தெரிந்தவரை இவருக்கு முன்னையும் யாரும் இந்த குரு சீட பரம்பரையை பற்றி பேசலை. இவருக்கு பின்னாலேயும் இந்த அளவுக்கு அழுத்தமாக ஆணி அடித்த மாதிரி, நெத்தி போட்டில் அடித்த மாதிரி யாரும் சொல்லலை. ஒரு பாட்டு சொல்கிறேன் பாருங்களேன். குருவே சிவம் என கூறினன் நந்தி, குருவே சிவம் என்பது குறித்து ஓரார், குருவே சிவனுமாய் கோணுமாய் நிற்கும், குருவே உரை உணர்வு அற்றதோர் கோவே. திருமந்திர பாட்டு. அப்போ குருவை சிவபெருமானுக்கு சமமாக நினைக்கிறார். குரு வேற, சிவம் வேற இல்லை. இறைவனோட குரு. எப்போ ஒரு குரு வராரோ அவங்க கருத்து என்னன்னா, இறைவன் தான் மானிட தேகம் தாங்கி உபதேசம் பண்ணுறதுக்கு நம்மளை போகிற தேகம் தாங்கி வரார். நம்மை போல தேகம் எடுத்து இறைவன் நமக்கு அருளணும்னு முடிவு பண்ணிட்டார்னா, நம்மை போல தேகம் எடுத்து, நம்மை போல உடை உடுத்தி, நம்மை போல உண்டு உடுத்தி பரிகாசம் பேசி, அப்போ தான் நமக்கு ஒரு நண்பராகும். நம்ம மேலே கையை போட்டு நான் ஒரு நண்பராக்கி உபதேசத்தை காதில் கொடுத்துருவார். இதுதான் இறைவன் செய்கிற மிகப்பெரிய செயல். அந்த மிகப்பெரிய செயலை தான் செய்கிறார். அதுதான் அந்த திருமந்திர பாட்டு.
குருவே சிவம் என கூறின நந்தி. குருவே சிவம் என்பது குறித்து யாரும் தெரிஞ்சிக்கல. குருவே சிவனுமாய் கோணுமாய் தலைவனுமாய் நிற்கும். குருவே உரை உணர்வு அற்றதொரு கோவில். இந்த குருவினுடைய செயல்பாட்டை தெளிவாக சொன்னவர் திருமூலர். அது மட்டும் இல்லாமல் ஒரு பாட்டு, அழகான பாட்டு போட்டார். நீங்கள் எங்கெங்கேயோ போகிறீங்க, காடு மலையெல்லாம் தெரியுங்க, அதெல்லாம் வேணாம், உங்களுக்கு ஒரு குரு கிடச்சிட்டா போதும். ஒருத்தருக்கு பெரிய புண்ணியம் செஞ்சுருந்தார்னா நல்ல குரு கிடைப்பார். நீங்கள் இறைவன்கிட்ட கேட்டால் ஒன்று மட்டும் கேளுங்க, இந்த பிறப்பில் எனக்கு ஒரு நல்ல குரு கிடைக்கணும். அந்த குரு கிடச்சிட்டா அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார். இந்த இறைவன் செய்ய வேண்டிய செயலை கூட உங்கள் குரு உங்களுக்கு செஞ்சுடுவார். இறைவன் செய்யாதது கூட குரு செய்வார். குருவுக்கு மேலே ஒன்றும் இல்லை. அப்போ ரெண்டாவது, அந்த குருவினுடைய நாமத்துக்கு சக்தி உண்டு. இப்போ நீங்கள் ராமர் வரலாற்றிலே கேள்விப்பட்டிருப்பீங்க. கடைசியில் வேணும்னே நாரதோட கலாட்டா பண்ணார். அனுமன் மேலே ஒரு பொழி போட்டு ஒத்துக்கிட்டார். அனுமனை கொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்தது. ராமபிரானும் வேறு வழியில் கொடுத்துவாக அனுமன் மேலே பானத்தை விட்டுட்டார். ராமபானத்தை யாராலையும் தடுக்க முடியாது. அந்த ராமபானமே அனுமனை ஒன்றும் செய்யலை. என்னான்னு பார்த்தா அவர் ராம் 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 என்று தன்னை மறந்து ராமநாமத்தை சொல்லி கொண்டிருக்கிறார். அப்போ ராமனை விட அந்த நாமம் பெரியது. அதை இங்கே திருமூலர் சொல்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியம். அதான் ரொம்ப அழகான கவி சக்கரவர்த்தி கம்பர் சொன்ன பாட்டு எனக்கு ரொம்ப பிடித்த பாட்டு. மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை தம்மையே தமக்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை இம்மையே எழுமை நோய்க்கும் மருந்தை ராம என்னும் செம்மை சேர் நாமம் தன்னை கண்களில் தெரிய கண்டார். வாடி பார்க்குறார். ரொம்ப அருமையான பாட்டு. கவி சக்கரவர்த்தி ரொம்ப உயர்ந்த உயர்வுடைய ஒரு சிறந்த பாட்டு. இதில் திருமூலர் சொல்கிறா பாருங்கள், தெளிவு குருவின் திருமேனி காண்டல். அவர் தான் தெய்வம், குரு. திருமூலர் தான் அதெல்லாம் பேசணும். தெளிவு குருவின் திருநாமம் செப்பல். இப்போ நாமம் சொன்னீங்களா, நாமாவளி. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திரு உரு சிந்தித்தல் தானே. இந்த நானும் இப்போ நீங்கள் பார்க்கலாம். இப்போ வழிபாட்டில் பார்த்தீங்கன்னா குருவின் திருமேனி காண்டல், திருநாமம் செப்பல், திருவார்த்தை கேட்டல், திரு உரு சிந்தித்தல் தானே. இதெல்லாம் இப்போ இறைவன்கிட்ட இருக்கிற எல்லா பண்புகளையும் நீங்கள் பார்க்கலாம். எனவே திருமூலர் இன்னொரு கடைசியாக சொல்கிறார், கொல்லினும் நல்ல குருவை கொள்ளுக. கெட்ட குருவிட்ட போயிடாதீங்க. ஏன்னா குரு தான் ரொம்ப முக்கியம். குரு நினச்சானா உங்களை தூக்கி உயரத்திலையும் வைக்க முடியும். குரு நினச்சாரா நீங்கள் கீழையும் போயிட முடியும். எனவே குருவின் பெருமை அளப்பரியது. இந்த தமிழ் இலக்கிய வரலாற்றில், தமிழ் நூல்களில் குருவின் சிறப்பையும் குருவினுடைய ஆற்றலையும், குரு இறைவனுக்கு சமமானவர் என்பதை மிக தெளிவாக சொன்ன நூல் திருமந்திரம். திருமந்திரத்தை பின்பற்றுவோம், நல்ல குருவை பெறுவோம். அந்த குருவை பெற்று குரு அருளை பூரணமாக நாம் பெறுவோம். பெற்றால்தான் நாம் இப்போ இந்த பாட்டில் சொன்னார் பாருங்கள், காலாங்கிநாதர், அகோரர், நன்மை செய்கிற மாளிகைத்தேவர், நாதாந்தர், பரமானந்தர், போகதேவர், திருமூலர், இவர்களைப் போல பிறப்பு இறப்பு அற்ற நிலைக்கு நாம் செல்ல முடியும். மரணமில்லா பெருவாழ்வுக்கு நாம் என்ன செல்ல முடியும் என்றால், இந்த பண்பு நலங்களை பெற்று நல்ல குருவை பெறுவோம். நல்ல குருவை பெறுவதற்கு திருமூலருடைய அருள் நமக்கு கிடைக்க வேண்டுவோம். வணக்கம்.